வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 6ஆம் வகுப்பு இலக்கணம் L2 பார்க்கலாம். அதில் என்ன இலக்கணம்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை? அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முதல் உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் 18 ஆக 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். அடுத்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக அவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். ஓகே, அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை, அவை யாவைன்னு கேட்டிருக்காங்க. சார்பெழுத்துக்கள் 10. என்னென்னா உயிர்மை, ஆயுதம், உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இது 10 தான் சார்பெழுத்துக்கள் எனப்படும். சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும் கேட்குறாங்க. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும், தனித்து இயங்காது. இதுதான் ஆயுத எழுத்து. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் சேர்த்து தான் ஆயுத எழுத்து இயங்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். டேஷ் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றன முதல் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் டேஷ் சேர்ந்ததாக இருக்கும், மெய்யும் உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மெய் எழுத்துக்கள் 3 புள்ளிகளை உடைய டேஷ் தனித்த வடிவம் பெற்றது ஆயுத எழுத்து. டேஷ் தனித்து இயங்காது, ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. அடுத்து உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சார்பு எழுத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, சார்பு ப்ளஸ் எழுத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது சார்பு எழுத்து. அடுத்து குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், குற்றிய லிகரம். ஐகார குறுக்கம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஐகாரம் கூட்டல் குறுக்கம். உயிரிழப்படை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உயிர் கூட்டல் அளப்படை, உயிரிழப்படை. எழுத்துக்களின் வகைகளை கூறுக. எழுத்துக்கள் முதல் எழுத்து சார்பெழுத்து என 2 வகைப்படும். உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வாறு சார்பெழுத்தினுள் அடங்கும் அப்படின்னா, உயிர்மெய் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களின் வரி வடிவம் எதனை ஒத்திருக்கும்? உயிர்மெய் எழுத்துக்களின் வரி வடிவம் மெய்யெழுத்துக்களை ஒத்திருக்கும். உயிர்மெய் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு எதனை ஒத்திருக்கும்? உயிர்மெய் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்துக்களை ஒத்திருக்கும். ஆயுத எழுத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் முற்றுப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. அடுத்து ஆயுத எழுத்து எவ்வாறு சார்பெழுத்து ஆகும்? முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்தாகும். கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களை திரட்டுகன்னு கேட்டிருக்காங்க. அப்பா எவ்வளோ நிறைய பொருள் இருக்குது. நேமி, முன்னீர், வேலம், ஆர்கலி, திரை, ஆழி, பவ்வம், சமுத்திரம், வேலம், வாரணம், ஆர்கலி, உததி, நரலை, பறவை, அத்தி. ஸோ இது எல்லாமே கடல் என்னும் சொற்களை குறிக்கும் வேறு சொல். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர். பறவை. கடலோட இன்னொன்று பறவை. இந்த நம்ம பேர்டு, அந்த பறவையை குறிக்கும், பெரியரா. அடுத்து இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினார்னா உரை, சின்னரா வரும், உரை ஆற்றினார். முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார். பனினா 2 பனி இருக்கு இல்லையா, 3 சுழினி தான் வரும் இதுக்கு. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். ழை சிறப்புலா, அது வரணும், அழைத்தாள். அடுத்து கலைச்சொல் அறிவோம். கண்டம் கான்டினென்ட், தட்ப வெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர், வலசை மைக்ரேஷன், புகலிடம் சாங்சுரி, புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்ட். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா
இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸையும் போய் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான வீடியோஸ் நிறையா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.